கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். குறிப்பாக உங்களுடைய அன்பான, உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய போதகர், போதகருடைய துணைவியார், பிள்ளைகள், மூப்பர்கள் எல்லாரும் பாசத்திற்குரியவர்கள், நேசிக்கிறவர்கள். சபைக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. வசனத்தை ஆர்வமாய் கேட்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே இன்றைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்து உங்கள் போதகருக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வரணும். சம் இயர்ஸ் பேக் ஐ கேம் ஒன்ஸ், இல்லையா, வந்து பேசின ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தான் வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஈலிம், மாரநாதா ஈலிம் லே லீடர்ஸ் ட்ரைனிங், அது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். பாஸ்டருடைய விருப்பமே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்கள் எல்லாரும் ஊழியக்காரங்களாயிட்டா எவ்வளோ சந்தோஷம். நான் சேர்த்து சொல்கிறேன், பெண்களும் ஊழியக்காரங்களாயிட்டா எவ்வளோ சந்தோஷம் இல்லை. முழு நேரம் ஊழியன்னு இல்லை, பகுதி நேரமாக வேலை செஞ்சுக்கிட்டே ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், இல்லையா. ஊழியனோட சிலர்லாம் ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா, அது விட்டுட்டு ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், குடும்பத்தை என்ன, அப்படிலாம் இல்லை. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே, இன்றைக்கி நிறைய சபைகள் அப்படிப்பட்ட ஊழியர்களால் ஆரம்பிக்கப்படுது. ஒரு காலத்தில் முழு நேர ஊழியர்கள் கூட்டமாக பைபிள் காலேஜுக்கு போய் படித்து வந்தாங்க. அது ஒரு காலகட்டம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் முழு நேர ஊழியர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். பகுதி நேர ஊழியர்களை எழுப்பி அவர்களையும் இவர்களையும் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு உங்களுடைய பங்கு என்ன என்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பாஸ்டர் அவரை சர்ச் பிளான்டர்னே சொல்லலாம். ஒரு சர்ச் பிளான் பண்ணிட்டாங்க, அடுத்த சர்ச் பிளான் பண்ணுறாங்க. பிளானிங் அண்ட் பிளான்டிங்கில் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய விருப்பம் இந்த ஈலிம் ட்ரைனிங்கில் கலந்து கொள்கிற எல்லாருமே கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சபையை ஸ்தாபிக்கணும், ஊழியத்தில் தீவிரமாக ஈடுபடணும். இதுதான் சர்ச். ஆதி திருச்சபை அப்படி தான் இருந்துச்சு. எல்லாரும் சிதறடிக்கப்பட்ட, எல்லாரும் சுற்றி திரிந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அங்கே ஒரு சபை, இங்கே ஒரு சபை, அங்கே இங்கேன்னு அப்படியே வீட்டு சபைகள் ஏராளமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஜனங்கள் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு பெரிய எழுப்புதல். அதை காட்டிலும் பல மடங்காக இந்த கடைசி நாட்களே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு உங்களுடைய பங்கு இருக்கிறது. ஆகவே நான் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உண்மைதான், என்னை ஊழியத்துக்கு அழைத்தது என்னுடைய அங்கிள், என்னுடைய அம்மாவுடைய தம்பி பாஸ் சொர்ணராஜ் அவர்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருக்கிறாங்க. நான் படித்து நான் வளர்ந்ததெல்லாம் என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொன்னேன்னு தெரியலை. எனக்கு சிறு வயதிலே என்னுடைய தகப்பன் இறந்து விட்டார்கள். எனக்கு 6 வயது, என்னுடைய சகோதரிக்கு 4 வயது. ஆல்மோஸ்ட் வி வேர் ஆர்ஃபன்ஸ். யாருமே எங்களை கவனிக்கலை, கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் ஆண்டவர் எங்களை விடலை. ஆண்டவர் எங்களை கரம் பிடித்தார். 2 பேரையும் எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார், வளர்த்தார். ஏற்ற நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு வந்து இணைத்தார். இன்றைக்கு நாங்கள் 2 பேருமே ஆண்டவருக்காக கர்த்தருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல எங்களை வைத்திருக்கிறத நினைக்கிறப்ப அதை விட வேறு என்ன சந்தோஷம். எங்கள் அம்மா அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆண்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரொஃபட்டிக்கல் கிஃப்ட் இருக்குது. அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ண போனாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, நான் நிற்கதியாக நிற்கிறேன், சின்ன பிள்ளைங்க எப்படி இவங்க முன்னுக்கு வரப்போகிறாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னப்ப என்னுடைய பாட்டி சமீபத்தில் இறந்தாங்க. 94 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. அவங்க அந்த நாட்களில் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாங்க, உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், அப்படின்னா கடவுளுடைய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்துக்குவேன், அவங்கள நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை மனதில் வைத்து அவங்க ஜெபம் பண்ணி இன்றைக்கி கர்த்தர் உண்மையிலேயே உயர்ந்த அடைக்கலைன்னா உலக பிரகாரமாக பெரிய அளவில் நாங்கள் ஒன்றும் சாதிக்கலை. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தருக்காக ஊழியத்தில் அவருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது நினைக்கும் பொழுது அந்த ஜெபம், அந்த ப்ரொஃபட்டிக்கல் ப்ரேயர் ஹஸ் பீன் ஃபுல்ஃபில்லிங். அது தொடர்ந்து நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை துதிக்கிறேன். உண்மையிலே கர்த்தர் நல்லவர். நான் நம்முடைய மாரநாதா ஸ்தாபனத்தில் கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 30 இயர்ஸ் அப்படியே பல பொறுப்புகளில் இருந்து, ஐயா கூட, ஃபின்னி அண்ணன் கூட, அலெக்ஸ் அண்ணன் கூட எல்லா தலைவர்களோடு இருந்து, அவர்களுடைய பாஸ்டர் ஸ்டான்லி அவங்களோட இருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டு
நான் ஒரு சின்ன பையனாக தான் இந்த ஸ்தாபனத்தில் சேர்ந்தேன். நான் சேரும்போது எனக்கு 23-24 வயசு தான். ஆனால் அந்த வயசுலேயே என்னை நம்பி பொறுப்புகள்லாம் கொடுத்து பைபிள் காலேஜில் மற்ற இடங்களில் தலைவர்கள் போக வேண்டிய கூட்டங்களுக்கு என்னை அனுப்புறது, சில நாடுகளுக்கு நீங்கள் போய் நம்முடைய ஸ்தாபனத்தை ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுங்கள், அப்படிலாம் எனக்கு வாய்ப்பை கொடுத்து என்னை உருவாக்குனாங்க. ஆண்டவர் சரியான இடத்துல வைத்து என்னை உருவாக்கினார். ஆகவே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறதை குறித்து நம்முடைய மாரநாதா சபைகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த தரிசனத்தோடு அநேக சபைகள் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஈலிம் வேதாகம கல்லூரியை பல இடங்களில் நடத்துகிறோம். போகிற இடங்கள்லாம் அவ்வளோ ஆர்வமாய், ரொம்ப ராமநாதபுரத்தில் இருந்தோம், அதுக்கப்புறம் சென்னையில் நடக்குது, உங்கள் சர்ச்சில் என்எஸ்கே நகரில், இப்போ மாரநாதாக்கு வெளியும் கொண்டு போகிறோம். பலர் இப்போ ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. வேதாகம கல்லூரியில் பாடங்களை படிக்கணும், கற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுன்ற அந்த வாஞ்சை இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு அவர்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறார்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் அதிகமாக என்னை பற்றியே சொல்ல விரும்பலை. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு நான் இந்த காலை நேரத்தில் என்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் சொன்ன நாளிலிருந்தே பல காரியங்கள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. பல வேத பகுதிகள் என்னுடைய கண்களுக்கு முன்பு வந்தது, பல பிரசங்கங்கள் என்னுடைய கண்களுக்கு முன் வந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதி, ஒரு குறிப்பிட்ட புத்தகம் என்னுடைய மனதிலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதை தியானித்தேன், அதை ஆராய்ந்த பொழுது அந்த புத்தகத்திலிருந்து ஒரு 4 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்தி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ரைட். நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் என்னவென்று சொன்னால் ஆகாய் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம். ஆகாய் 2 அதிகாரங்கள் எளிதில் வாசித்தரலாம். ரொம்ப பிரயோஜனமான, ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். உங்களுடைய தரிசனத்திற்கு ஏற்ற ஒரு புத்தகம். சபையை கட்டணும் அப்படின்ற அந்த ஏவுத அந்த தூண்டுதலை தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு முன்பு கொடுக்கிற அந்த தரிசனம் நிறைந்த, அந்த தீர்க்க தரிசனம் நிறைந்த புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்திலிருந்து ஆண்டவர் நம்ம எல்லாரோடும் ஒரு 4 காரியங்களை நினைப்பூட்டுகிறார். இந்த புத்தகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது. 2 அதிகாரம் 19 வசனத்தில் லாஸ்ட் பகுதி. 2 அதிகாரம் 19 கடைசி பகுதி. அது ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கவே. அப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்குமே வேணும். we need blessings from God, blessings in every area of our lives. எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் நம்ம ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களும் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. தீர்க்கதரிசிகள்கிட்ட ஆண்டவர்கிட்ட வார்த்தைகளை பெற்றுத்தர சொல்லி கேட்டாங்க. இப்படியெல்லாம் அவங்களுடைய சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த புத்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வேணும், அப்போ இதை நீங்கள் செய்யணும். ஆசீர்வாதம் வேணும்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பேன். God's blessings are always conditional. God will not give away His blessing just like that. இதை செஞ்சா உன்னை ஆசீர்வதிப்பேன். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார் இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அப்படின்னா surely I will bless you. நான் சொன்னேன்னா அது நிறைவேற. உங்கள் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பேன், சபையை ஆசீர்வதிப்பேன், ஊழியரை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் கைட்டு செய்கிற எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் எதுலேயும் குறைவுபட மாட்டீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, வளருவீங்க, செழிப்பீங்க, பெருகுவீங்க, உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார் ஆண்டவர், உங்களுக்கு பலத்தை அதிகரிக்க பண்ணுவார், உங்களுடைய எல்லா காரியங்களும் அவர் விருத்தியாக்குவார், வர்த்திக்க பண்ணுவார். இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்குது. இதை பிசாசானவன் திருடவே முடியாது. நாம் அவருடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததியின் வருகிறவர்கள். நம்மை அந்த சந்ததியிலே நம்மை இணைத்து அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே உங்களையும் என்னையும் அவர் இணைத்து அந்த ஆசீர்வாதத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, நாமும் சரி, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த புத்தகத்தில் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னார், இன்னைக்கு அது நமக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் 4 காரியங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு கரெக்டாக இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்குது. ரொம்ப வேகமாக ஓடுது. டூரசெல் பேட்டரி போட்டிருக்காங்க போல, அது ரொம்ப வேகமாக ஓடுது.
ரைட், சந்தோஷமா இருக்கு. ரைட், இந்த புத்தகமும் ஆகாய், சகரியா, மல்கியா, இந்த 3 புத்தகமும் நம்ம பழைய ஏற்பாட்டில் கடைசியில் வருகின்ற குரூப் ஆஃப் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ். இந்த 3 புத்தகங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டது. எப்போ எழுதப்பட்டது? உங்களுக்கெல்லாம் பாஸ்டெல்லாம் பைபிள் ஸ்டடி மற்ற காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தராங்க, பல பிரசங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவர்கள் செய்த தவறு நிமித்தம் பல இடங்களில் அவர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக பாபிலோன் தேசத்துக்கு 70 வருஷம் அடிமைகளாக கொண்டு போனாங்க. ஆண்டவர் கொண்டு போனார். ஏன்னா அவங்கள தண்டிச்சார். அவங்க கீழ்ப்படியலை, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை எடுத்துக்கல, அவங்க முரட்டாட்டம் பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க, ஆண்டவருக்கு எதிராக இருந்தாங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் உங்களை தண்டிப்பேன் அப்படின்னார். ஆண்டவர் தண்டிக்க மாட்டார், அன்புள்ளவர் அப்படின்னே இருந்தாங்க. இன்னொன்று என்ன நினச்சாங்கன்னா, அவங்க எங்கள் இடத்துல எங்கள் ஊரில் தேவனுடைய ஆலயம், அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிற அவருடைய ஆலயம் இருக்குது, இதெல்லாம் விட்டு எங்களை தூக்கிட்டு வேற எங்கேயும் கொண்டு போக மாட்டார், அந்த ஆலயம்தான் நாங்கள் அதை சுற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆலயத்தை மையமாக வச்சு கடமைக்கு ஆலயத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நீங்கள் இப்படியா பண்ணுறீங்க, இல்லை இல்லை உங்களை நான் வெளியே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை 70 வருஷம் பாபிலோனுக்கு கொண்டு போனார். கொண்டு போய் அங்கே அவங்கள உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த 70 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு பேரரசு மாறியது. கோரேஸ் மன்னனுடைய கட்டளையின் பேரில் இவங்க எல்லாருமே மீண்டும் எருசலேமுக்கு வராங்க, இஸ்ரவேலுக்கு வராங்க. இதுக்கடையில் என்ன ஆச்சு? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எல்லாரையும் சிறைப்பிடித்து போன பின்பு இஸ்ரவேல் தேசத்தையும் ஆலயத்தையும் அழித்து விட்டார், இடித்து விட்டார். ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ராய்ட் தி என்டையர் டெம்பிள். அங்கெல்லாம் அதை எரேமியா பார்த்து அழுகிறார். அதனால தான் எரேமியாவுக்கு கண்ணீரின் தீர்க்கதரிசி. அப்படி எழுதின புத்தகம் தான் புலம்பல். ஐயோ, இப்படி இருந்த இந்த பிரம்மாண்டமாக இருந்த இந்த ஆலயம் இப்படி இடிக்கப்பட்டு கிடக்குதே அப்படின்னு சொல்லி புலம்புகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீ ஒன்றும் இப்போ கண்டுக்காத, இது நான் தான் அனுமதிச்சிருக்கிறேன். ஏன்னா என் ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. நீ தொடர்ந்து ஜனங்களை எச்சரிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னார். ஓகே, அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர்களை மீண்டும் இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து, எதுக்கு கொண்டு வந்தார்? கொண்டு வந்து இடிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் என்ன நடந்துச்சு? இவங்க வராங்க, அவங்க ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் கோரேஸ் மன்னன், ஒரு புறஜாதிய மன்னன், எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். ஆண்டுடைய ஆலயத்தை கட்ட ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார், பணத்தை எங்கிருந்தும் கொடுப்பார். இந்த கோரேஸ் மன்னனை குறித்து நீங்கள் படிச்சிங்கன்னா, அவர் மர சம்பந்தமான பொருட்களை கொடுக்குறார், பணத்தை கொடுக்குறார், பாதுகாப்புக்கு கடிதத்தை கொடுக்குறார், அவங்க பத்திரமா போய் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்து அவங்கள சேஃபாக அனுப்புகிறார். எல்லா உதவி செஞ்சு இங்கே வராங்க. இங்கே வந்து எதுக்கு இந்த தேசத்துக்கு வந்தாங்களோ அந்த காரியத்தை அவங்க கணக்கில் எடுக்காமல் அவங்க அப்படியே மெத்தனமாக தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய வயல், தங்களுடைய வீடு, தங்களுடைய மற்ற காரியங்களை அவங்க அதிலேயே தீவிரமாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுல மெத்தனமாயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். எழும்பு, நீ போய் இந்த ஜனங்களுக்கு, நான் இந்த ஜனங்களை அனுப்பினதே இதற்காக தான், ஆனால் அவர்கள் வந்து தங்களுடைய காரியங்களை பார்க்குறாங்க, என்னை மறந்து விட்டார்கள், என்னுடைய ஆலயத்தை அலட்சியம் பண்ணிவிட்டார்கள். நீ போய் அவர்களை நினைப்பூட்டி அவர்கள் இந்த வேலையை நடப்பிக்கும்படி நீ சொல்லு, அப்புறம் நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க போய் சொல்லு, அவங்க செய்யட்டும், then I will bless them. அதுக்கு முன்னால் அவங்க என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்காது. நீங்கள் இந்த 2 அதிகாரம் தான் முடிஞ்ச எனக்கு வீட்டுக்கு போய் வாசிங்க. நிறைய அறுத்தாங்க, ஆனால் வீட்டுக்கு எவ்வளோ தான் கொண்டு வந்தாங்களாம்? கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது என்றால், கர்த்தருடைய காரியத்தில் நம்ம என்ன அளவில் அதில் ஈடுபாடு இருக்கணுமோ அது நமக்கு இருக்கணும். கர்த்தர் எல்லாத்தையும் கவனிக்கிறார். ஆக என்ன நடந்துச்சு? பொறுத்திருந்தாங்க. ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அதற்கப்புறம் அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் தடைகள் வந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு, வெற்றியாக முடித்தாங்க. சரி, இதுதான் இந்த புத்தகத்தினுடைய பின்னணி. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த புத்தகத்திலிருந்து
ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற 4 கண்டிஷன்ஸ் என்ன? There are 4 conditions if you want to receive God's blessing in your life. ஒருவேளை you might be wondering, I don't receive God's blessing. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதமே இல்லையே. It looks as though all my blessings are delaying. எல்லா ஆசீர்வாதங்களும் தடைப்படுற மாதிரி இருக்குதே. நான் ஜெபிக்கிற ஒண்ணுமே எனக்கு நடக்கலையே. இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீர பிரகாரமான பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு I tell you this morning, once you leave this place, you will make a resolution. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. ஆண்டவரே, இனி நான் இவைகளை கருத்தாய் செய்வேன், உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் ஆலயத்தை விட்டு இன்னைக்கு கடந்து செல்வீங்க. வருகின்ற நாட்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறத, உங்கள் சபை மேலே இருக்கிறத, உங்களுடைய எல்லா பகுதிகளில் இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. ரைட், ஓகே. 4 கண்டிஷன்ஸ். அதுக்கு முன்னால் வேணால் நம்ம ஆதாரமாக சில வசனங்களை நம்ம வாசித்துடலாமா? ஓகே. 1ஆம் அதிகாரம் மேபி ஒரு 8 வசனங்களா அல்லது 8 வசனங்களை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த 2 அதிகாரங்களையும் நீங்கள் வீட்டுக்கு போய் இன்றைக்கி வாசிங்க. பட் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக முதல் 8 வசனங்களை நம்ம வாசித்துட்டு அப்படியே நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட என்ன பேச போகிறாரு நம்ம கேட்போம். ஓகே. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நாங்கள் கேட்க போகிற உடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தை நாங்கள் உள்வாங்கி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் தீர்மானங்களை எடுத்து நாங்கள் உமக்காக இன்னும் தீவிரமாக செயல்பட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய இடத்திலே எங்களை சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரைட். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற குறிப்பு என்னவென்று சொன்னால், நம்ம பார்த்தோம், இதனுடைய பின்னணியை பார்த்தோம். முதலாவது ஆண்டவர் அவர்களிடத்திலே கண்ட ஒரு அல்லது அவர்களுக்கு கொடுக்கிற கண்டிஷன் அல்லது அவர்களை திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், முதல்ல they had misplaced priorities. அவர்கள் தவறான முன்னுரிமை, தவறானவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் அல்லது தேவையற்றவைகளுக்கு மிஸ்பிளேஸ்ட் ப்ரையாரிட்டிஸ். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த காரியத்தை ஜனங்களே நீங்கள் திருத்தி கொள்ளுங்க என்று ஆண்டவர் அன்றைக்கு ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயம், the temple of the Lord was in ruins, அழிந்து பாழாய் கிடக்கிறது. ஆனால் ஜனங்கள் தேவனுடைய ஆலய சம்பந்தமான காரியங்கள் மேல் எந்த ஒரு வைராக்கியமும் எந்த ஒரு வேகமும் எந்த ஒரு அக்கறையும் இல்லாத நிலையிலே தங்களுடைய முன்னுரிமைகளை
வேறு காரியங்களுக்கு கொடுத்ததை கர்த்தர் கண்டு ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களை எச்சரிக்கிறார். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அதனால வீடு கட்டக்கூடாது அதெல்லாம் சொல்லலை. உங்கள் வீடை நீங்கள் நல்லா கட்டுங்க. இன்னும் 100 வருஷம் உயிர் வாழ்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. இட் டசன்ட் மீன் தட் வி ஷுட் நாட் பிளான். எல்லாத்துக்கும் நம்ம பிளான் பண்ணணும். எல்லாம் நமக்கு தேவைதான். இந்த காரியத்தை வச்சு நம்ம தவிர அப்போ வீடெல்லாம் கட்டக்கூடாதோ, அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் தான் நம்ம ரொம்ப அக்கறையாக இருக்கணுமோ, அப்படி தட் இஸ் நாட் த பாயிண்ட் தட் ஹக்கா இஸ் மேக்கிங் ஹியர். இங்கே அவர் சொல்லலை. உங்களுடைய ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்குது? என்னைக்கு நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவருடைய சபையிலே முக்கிய பங்கு வகித்து அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு வளர்ந்துட்டு இருக்கிறோமோ, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சில ப்ரையாரிட்டிஸை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அந்த முன்னுரிமைகள் எது என்று புரிந்து உணர்ந்து முதல் தரம் கொடுக்க வேண்டியவைகளுக்கு முதல் தரம் கொடுக்கணும். இங்கே அதுதான் இந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் கர்த்தருடைய காரியத்தில் முதல் தரம் கொடுக்கறத விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க. இங்கே இருந்த ஜனங்கள் தங்கள் வீடுகளை கட்டி அதிலேயே அழகு பார்த்து சிலர்லாம் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? வீடை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு சார் இருந்தார். அவர் இறந்துட்டார். எப்போ பார் ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு அவர் வீட்டில். திடீர்னு இதை கட்டுவார், அதை இடிப்பார், அப்புறம் அதை மாற்றுவார், இதை கட்டுவார், அப்புறம் இதை பெயிண்ட் அடிப்பார். இப்படியே தவறு என்று சொல்லலை. ஆனால் அதெல்லாம் விட நமக்கு நிறைய காரியம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய எவ்வளோ காரியங்கள் இருக்கு. நம்முடைய ப்ரையாரிட்டி எங்கே இருக்குது? இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டியவைகளுக்கு, நம்ம கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் நம்முடைய பலனையும் ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய காரியங்கள் எது என்று நம்ம குடும்பமாக நம்ம ஜெபத்தில் நம்ம உட்காந்து நம்ம யோசிக்கணும், நம்ம திட்டமிடணும். மிஸ்பிளேஸ்ட் ப்ரையாரிட்டி, தவறான முன்னுதாரணம். They lived in paneled house. They said time has not yet come. அதுதான் அங்கே பாயிண்ட்டு. நேரம் வரல. சிலலாம் ஞான ஸ்நானத்துக்கே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் பாஸ்டர், அப்புறம்னு போயிட்டே இருக்கும். இது டைம் இல்லை, இப்போ வேணாம். பிரதர் ஊழியம் செய்யுங்க பிரதர். பாஸ்டர் இப்போ வேணாம் பாஸ்டர், அப்புறம் பார்த்துக்கலாம் பாஸ்டர். பிரதர் நீங்கள் இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க ஆண்டவருக்காக, கர்த்தருடைய வருகை சமயம். இல்லை பாஸ்டர், டைம் இல்லை பாஸ்டர். அப்படி தான் அவங்க அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இது காலம் இல்லை, இது இல்லை, இப்போ வேணாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எது முக்கியம்னு அவங்களுக்கு தெரியல. எது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை எதை எப்போ செய்யணும் அது அவங்களுக்கு தெரியல. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சாதான் அதுதான் முறை. உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செஞ்சிடணும். எப்போ ஞான ஸ்நானம் எடுக்கணுமோ அப்போ எடுத்துடணும். எப்போ ரட்சிக்கப்படணும். எப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுமோ அப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். நான் எப்பயும் சொல்லுவேன், நீங்கள் நல்லா பேசக்கூடிய கிருபை இருக்கிறப்ப ஆண்டவருக்காக பேசிடுங்க. கையை உயர்த்தி ஆராதனை பண்ணக்கூடிய விதத்தில் உங்கள் பலன் இருக்கா, உயர்த்திடுங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் உங்களால் கையவே உயர்த்த முடியாது. அதுக்கப்புறம் ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்கலாம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியுமா? நல்லா இருக்கும்போது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நடக்க முடியுமா? கடந்து கர்த்தருக்காக உங்களால் இருக்க திறமை இருக்கும் பொழுது, பலன் இருக்கும் பொழுது என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க. சொல்லாதீங்க இல்லை இப்போ முடியாது, இப்போ வேணாம். கர்த்தருக்காக நீங்கள் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸை செட் பண்ணுங்க. எது முக்கியம்னு பாருங்க, லிஸ்ட்டை போடுங்க. எது நான் முக்கியம் கொடுக்கணும், எதுக்கு அதிக நேரம் கொடுக்கணும். நீங்கள் அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கவனமாக சிந்திங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். டேக் டைம் டு திங்க் அப்பான் யுவர் லைஃப். நீங்கள் என்ன வாழ்கிறீங்க, நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம், எதுக்கு என்ன நேரம் கொடுக்குறோம், எதுக்கு நம்முடைய நேரங்கள்லாம் போகுது, எதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து பிளான் பண்ணணும். அன்னைக்கு ஜனங்கள் மெத்தனமாக இருந்தார்கள். ஆகாய் தீர்க்கதரிசி அவர்களை கண்டிக்கிறார். இதனால தான் நீங்கள் வருமானம் எல்லாம் பொத்தலான பையில போடுற மாதிரி இருக்குது. உங்கள் ப்ரையாரிட்டி எங்கே இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கும் என்னையும் சேர்த்து நான் பேசுகிறேன்.
நம்ம ப்ரையாரிட்டிஸை ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை சரியாக வச்சுருக்கிறோமா? எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா? ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுத்து ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்படும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தின் பணியில் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ளுவார். நமக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், மற்ற காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த பணி, தேவனுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறதே அவருடைய ராஜ்யத்திற்காக. நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஏதோ வரணும், உட்காரணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், போகணும்னு இல்லை. நீங்களும் நானும் கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? எல்லா வசதிகள் இருந்து வீடை கட்டிக்கிட்டு சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறாரு. If only you do this, God will open the storehouse of heaven and bless you. ஓகேவா? முதல்ல அவங்க தவறுனது என்னன்னா, they had misplaced priorities. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், கொடுக்கல, எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒருவேளை தவறு இருக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த காரியத்திற்கு அதிக நேரம் என் வாழ்க்கையில், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் இந்த காரியத்துக்கு அதிக நேரம் போயிடுது. கர்த்தருடைய காரியத்துக்கு கொடுக்க முடியல, ஃபேமிலி கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல. இன்னும் டைம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். காலையில் பைபிள் எடுத்தால் சாயங்காலம் பார்த்துக்கலாம், சாயங்காலம்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படியே நம்ம கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை அப்படியே ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறோமே. ப்ரோக்ராஸ்டினேஷன். அப்படியே சரி, புட் ஆஃப், நாளைக்கு பார்த்துக்கலாம். வேணாம், இன்னைக்குன்னு இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு செய்கிறத நம்ம கர்த்தருக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செஞ்சிருங்க. எப்போ உங்களை ஆண்டவர் பலப்படுத்துற, எப்போ திராணி இருக்குதோ அப்போ ஆண்டவருக்கு செஞ்சிருங்க. எப்போ திராணி இருக்குதோ அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நாள், ஐயோ நான் செய்யணும்னு நினச்சனே, செய்ய முடியாமல் போயிடுச்சு. நான் எப்பயும் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருந்தார், வயசானவர். அவர் ரொம்ப என்னை பிடிக்கும் அவருக்கு. நானும் அவரை ரொம்ப விரும்புவேன், நேசிப்பேன். அவர் தகப்பன் மாதிரி பார்ப்பேன். நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன், நான் எப்படியாவது ஒரு வீட்டுக்கு போய் அவருக்கு லுங்கி, வேஷ்டி, ஒயிட் வேஷ்டி, ஷர்ட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எப்போ பாரு அதில் தான் இருப்பார். நான் ஒரு நாள் திட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு நம்ம பிஸியாக இருந்ததுனால எப்படியாவது போய் அவருக்கு ஒரு நல்ல வேட்டி ஷர்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் செய்தி வருகிறது, அவர் மரித்து விட்டார். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ, நான் அவரை போய் பார்த்து இதை கொடுக்கணும்னு நினச்சேனே, நான் மிஸ் பண்ணிட்டேனே, ரொம்ப வேதனைப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த மாதிரி என்ன காரியங்கள் எனக்கு சொன்னாலும் ரைட்டவே அதை செய்யணுன்றது என்னுடைய தீர்மானமாக அதுக்கப்புறம் நான் எடுத்தேன். உங்கள் வாழ்க்கையில் ஒத்தி போடாதீங்க, தள்ளி போடாதீங்க. அந்தந்த நேரத்தில் டக்கு நீங்கள் கர்த்தருக்காக செய்யக்கூடிய இது இஸ்ரவேல் ஜனங்கள் அதனால தான் பல ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க. நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது என்னன்னா, they had incorrect perspectives. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னா அவர்களுடைய பார்வை தவறாக இருந்தது. தவறான பார்வை. இதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் பாருங்க. யாராவது ஒருத்தர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். இந்த ஆலயத்தில் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கும் இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? சரி, ஏன் இந்த they had incorrect perspective, அவங்க பார்வை தவறாக இருந்துச்சுன்றதை நான் எப்படி உங்களுக்கு இதிலிருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, அங்கே ஆலயம் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது முந்தின ஆலயத்தை பார்த்தவங்க அங்கே இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க. சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்தவங்க, கட்டி பார்த்தவங்க, அது இடிக்கப்படுற நேரத்தில் பாபிலோனுக்கு போனவங்க, பாபிலோனுக்கு திரும்பி வந்து இப்போ ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்தை பார்க்குறவங்க, அவங்களுடைய பார்வை என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஏன் தவறான பார்வை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க they started comparing this temple with the former temple. இந்த ஆலயத்தையும் இப்போ கட்டிட்டு இருக்கிற இந்த 2வது ஆலயத்தையும்
முந்தின ஆலயத்தையும் கம்பேர் பண்ணி அது எப்படி இருந்துச்சு, அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அதெல்லாம் அதோட இதை கம்பேர் பண்ண முடியாது அப்படிலாம் அவங்க சொல்லி அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு அதை அப்படி இருந்ததுனால ஆண்டவர் அங்கே என்ன அந்த இடத்த நீங்கள் வாசித்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் எதையும் எதோட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு அது ஒரு காரணமாக மாறிவிடும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், அதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஓல்டர் ஃபோக்ஸ், இந்த வயதானவங்க என்ன நினைக்கிறாங்க, அது மாதிரி வருமா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நல்ல ஒரு ஆலயம் கட்டி எழும்பி கொண்டிருக்கிறத பார்த்து ஒப்பிட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை சீர்குலைத்து அதில் அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அதனால அவருடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை இழந்து போனாங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி. ஒரு நாளும் உங்களை யாரோடையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அது இருக்குதே, இவங்களுக்கு இது இருக்குதே. நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி. உலகத்தாரோட கம்பேர் பண்ண வேண்டாம். நமக்கு யூ ஆர் யூனிக் இன் த சைட் ஆஃப் காட். கர்த்தருடைய பார்வையில் நீங்க இணையற்றவர்கள். அன்னைக்கு அந்த ஆலயத்தை ஆண்டவர் கட்டினாரு, பிரம்மாண்டமா இருந்துச்சு, அது உலக அதிசயங்கள்ல ஒன்னா இருந்துச்சு. அவங்க பாவத்தினால அது இடிக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் இரண்டாவது முறையாக எஸ்ரா, நெகேமியா, செருபபேல் இவங்கெல்லாம் வைத்து அருமையாக கட்டிட்டு இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஆலயத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காம பழைய காலங்களில் இருந்த அந்த ஆலயத்தை பார்த்து இந்த ஆலயத்தை பார்த்து கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி இலக்கறிந்து சோர்ந்து போய் அப்படி இல்லையே, வேண்டாம். அதான் ஆண்டவங்க சொல்கிறார், கம்பேர் பண்ண வேண்டாம், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இது நிறைய பேருக்கு அல்லது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு பலவீனம் என்றே சொல்லலாம். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகளையும் மற்ற பிள்ளைங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்ம வேலையும் நம்ம வச்சிருக்க காரையும் மற்றவங்க வச்சிருக்க காரையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்ம வைத்திருக்கிற நம்ம வீடியோ வேண்டாம். நீங்க உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது உங்களுக்கு தான். அவங்களுக்கு வேற திட்டம் வச்சிருக்கிறார், இவங்களுக்கு வேற திட்டம் வச்சிருக்கிறார், அவங்களுக்கு வேற திட்டம் வச்சிருக்கிறார், இவங்களுக்கு வேற திட்டம். உங்களுக்கு என்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். இந்த ஆலயத்தை ஆண்டவர் எப்படி கட்டணும்னு நினைத்தாரோ அப்படி அதை அருமையாக கட்டி முடித்தார். அது பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்க அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லை. உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த மாதிரி நம்ம தவறுகளை செய்யறோமா, நல்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருப்பாரு, தேவைக்கு மிஞ்சி ஆசீர்வச்சிருப்பார். ஆனால் சில நேரங்களில் நம்ம கம்பேர் பண்ணுறதுனால இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடுது. நம்ம திருத்தி கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக நம்ம வாழும்பொழுது சில காரியங்களை நம்ம திருத்தி கொண்டா இன்னும் நீங்கள் மேலான நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ we are blaming God. பரிசேய ஜெபத்தை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கு, நான் அவனை மாதிரி இல்லை, நான் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறேன், நான் இதை கொடுக்குறேன், கடுகுல இதில் தசம பாகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஆகுது? when we begin to compare ourselves with others we become self-righteous people. நம்ம சுயநீதிமான்களா, நம்ம ரொம்ப அந்த மாதிரி ஒரு பார்வை, சுயநீதி உள்ளவர்களாக நம்ம மாறிடுறோம். be happy. அப்படி கம்பேர் பண்ணுறவங்க முகத்தில் சந்தோஷமே இருக்காது. உண்மைதானே? அவன் பார்க்கும்போது பார்வையே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னையே பாருங்கள், என்னையே பாருங்கள், என்ன பாருங்கள். நான் தான் ஆசீர்வாதத்துக்கு காரணர், நான் தான் ஆசீர்வாதத்துக்கு ஊற்று. அவங்க ஆசீர்வாதம் அது இருக்கட்டும், ஆனால் உனக்கு நான் பிரத்யேகமாக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை என்னிடத்திலிருந்து வாங்கி பெற்று அனுபவித்து நீ உன்னுடைய வாழ்க்கையை தொடரு. கம்பேர் பண்ணாத. அது அவங்க செய்த தவறு. அதனால they were discouraged. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த தவறு நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை, ரிசோர்ஸஸை டேப் பண்ண முடியாத ஒரு தடையாக இருக்கலாம். இதை ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். டோன்ட் கம்பேர்